இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்து கொண்டிருந்தான் என்று. அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்றுவிட்டு வருகிறான். ஆனால் சவுலுக்கு அந்த தாவீதை புகழ்ந்து அவர்கள் மக்கள் பாடினார்களே, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. உடனே இவனுக்கு பொறாமை வந்து விட்டது, எரிச்சல் வந்து விட்டது. அந்த எரிச்சல் நிமித்தம், பொறாமையின் நிமித்தம் தாவீதை கொல்ல பார்க்கிறான். எனவே கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை பிடித்திருந்தது. இப்பொழுது சவுலை பிடித்திருந்த போது சவுல் தன் கையில் ஒரு ஈட்டியை வைத்திருக்கிறான், தாவீதை கொல்ல வேண்டும் என்று. ஆனாலோ தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அவனிடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி அவனை விட்டு போய்விடுகிறது. சவுலின் கையிலே ஈட்டி இருக்கிறது, தாவீதின் கையிலே சுரமண்டலம் இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, 2 பேருமே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நன்றாய் கவனிக்க வேண்டும். சவுலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தாவீதும் தேவனால் தெரிந்து கொள்ள. 2 பேருமே ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்கள். சவுல் ராஜாவாக இருக்கிறான், தாவீது ராஜாவாக போகிறான். 2 பேரையும் ஆண்டவர் அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருந்தார். 2 பேரும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைவர்களாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். 2 பேரும் ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்கள். 2 பேரும் தலைவர்கள். 2 பேரும் மற்றவர்களாலே மதிக்கப்படத்தக்கவர்கள். இன்றைக்கும் பிரியமானோளே, நம்மையும் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால மீட்டு நம்மை அபிஷேகம் பண்ணி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளாக என்ன அனுபவம் இருக்கிறது? சவுல் ராஜாவிடத்தில் ஈட்டி இருந்தது, தாவீது இடத்திலே சுரமண்டலம் இருந்தது. இந்த ஈட்டி மற்றவர்களை குத்துகிறது, கொல்லுகிறது, அழிக்கிறது, நிர்மூலமாக்குறது, காயப்படுத்துகிறது. ஆனால் சுரமண்டலமோ தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அதை தேவனை மகிமைப்படுத்தி அந்த சுரமண்டலத்தில் வாசிக்கும் போது பிசாசுகள் ஓடுகிறது, தேவநாமம் மையப்படுகிறது. எனவே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்குள்ளாக சவுலுடைய ஈட்டியின் அனுபவம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை காயப்படுத்துவது, வைராக்கியம், பகை, மற்றவர்களை கொல்லுவதற்கு இருக்கிற அனுபவங்கள் இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டவரும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளில் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.